அதுலேயும் குறிப்பாக கமிஷனர் குமரகுருபரன் அவருடைய இணையர் பேரில் ஒரு கான்ட்ராக்ட் நிறுவனம் இருக்குது பார்ட்னர்ஷிப்பில், ஜெயராம் என்டர்பிரைசஸ்னு. அந்த நிறுவனம் மூலமாக 30 கோடி வரைக்கும் பணத்தை ஒதுக்கி அதன் மூலமாக வேலையில் ஆள் வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவர்கள் குறிப்பாக இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்க நிரந்தர வேலை பெறுவதையோ கார்பரேஷனில் தொடர்ந்து நீடிப்பதையோ விரும்பாமல் தொடர்ந்து அரசுக்கு நீங்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த பக்கம் நில்லுங்க, இந்த கான்ட்ராக்டர் பக்கம் நில்லுங்கன்ற ஆலோசனைகள் தொடங்கி வழங்கி வர்றாங்க. முதல்வர் இவர்களை தாண்டி இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தாண்டி உங்களுடன் ஸ்டாலின்றதை தூய்மை பணியாளரோட ஸ்டாலின் சொல்லணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஓகே, நீங்கள் வெறுமனே 6 மாதம் இருக்குது அடிச்சுட்டு போயிடலாம் முடிச்சிடலான்றது வரைக்கும் நினைக்காதீங்க. ஜனங்க நிரந்தரம், ஆட்சியாளர் தான் எப்பயும் வந்து போவாங்க, பதவின்றது வந்து போகும். இப்போ திருப்பி நீங்கள் நாளைக்கு எலெக்ஷனில் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க? நாங்கள் கேள்வி எழுப்புறதுன்னா திருப்பி நீங்கள் தூய்மை பணியாளருக்கு பணி வந்துடும் சொல்லுவீங்களா மாட்டீங்க? இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான ஆதரவு என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.